இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2025 மார்ச் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:18. லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 12:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. இது இரவு 11:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 12:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:42 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு இன்று பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய போக்களை இன்று உறுதியாகவும் இருப்பீங்க. இன்று சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சிறந்த உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விரும்பிய பெண்கள் இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த வில்லங்கங்களும் நீங்கும். துணிச்சலுடன் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடத்துல தொழில் ரகசியங்களை நீங்கள் கூறவும் வேண்டாம். உங்கள் தாயாருடைய மருத்துவ ஆலோசனைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகளும் செய்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. புதியவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. அவர்களும் உங்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக தங்க முடியும். சகோதரர்கள் யாராவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி உதவிகளை எதிர்பார்த்தும் வரலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று இறை வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்துல நம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று சிலருக்கு வயிறு மற்றும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம்.
கல்வி சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுக்கு விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்து இருந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக உங்களை வைத்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தடைகளையும் தாண்டி சாதிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சுமூகமான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உற்சாகமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று எதிர்பார்ப்புடன் இருந்து வந்த சில வேளைகள்ல சற்று கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கையினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாங்க. அவர்களை விட்டுப்படுத்தி தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க என்று கடுமையாக பேசிவிடவும் வேண்டாங்க. இது உங்களுடைய காதல்ல விரிசலை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. வெற்றிகளும் தேடி வரலாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாங்க. அவர்களினால சில வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்துல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்துல மன அழுத்தங்களும் குறையும். நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த சில குழப்பமான மனநிலையும் மாறும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வழக்கு சார்ந்த பணிகள்ல இழுபறிகளும் குறையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில உங்களுடைய சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சற்று பொறுமையாக இருந்து வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல தகவல் பரிமாற்றத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்துல கருத்துக்களை கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலமாக வேறுபாடுகளை சரி செய்து கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் இருக்கலாங்க. பணத்தை செலவு செய்வதில் சுதந்திரத்தன்மையும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டே இருந்து சில பதவி உயர்வுகளும் ஓரிரண்டு நாட்கள்ல கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சாதகமாக ஆக்கவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்பதில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கனிவுடன் பேசி காதல்ல இருக்கிறவங்க வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்கள் காதலியின் மனம் கவரும்படியாக நடந்தும் கொள்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமையான விஷயங்களை செய்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் என்று சராசரியாகவே இருக்கும். இன்று வியாபாரத்துல ஓரளவிற்கு நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்றுவிடலாம். அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கவும் வேண்டாம். எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல் மற்றும் பேச்சுக்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சுற்றுலாக்கள் அல்லது உணவு தொடர்பான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வியாபார பணிகள்ல புதிய கூட்டாளிகளும் இணையவும் செய்வாங்க. இது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:42 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். மந்தத்தன்மையும் குறையும். உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இசை கேட்பது போன்றவைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பொழுதுபோக்கிற்காக இன்று நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய நிறுவனத்துல நீங்க முதன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இதற்காக நீங்க கூடுதலாக பணியாற்றவும் செய்வீங்க.
திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பண விஷயங்களை கையாளும் பொழுது விழிப்புடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் வலிய சென்று உதவிகள் செய்யவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாறுதல்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் தாமதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1-2 முறை இதனை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியின் இடத்துல உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. அழுத்தமாக பேசுகின்றோம் என்று தேவையற்ற வார்த்தைகள்ல நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இது மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய இனிமையான சம்பவங்களை இப்பொழுது நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். சட்ட விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இது தொடர்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிரிகள் உங்களுடைய வேலைகள்ல ஏதாவது குறுக்க வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மாணவர்கள் தங்களுடைய படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியாக பாடங்களை படித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணிகள்ல இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் குறையும். வாசனை திரவியங்கள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். குடும்பத்துல சுபகாரிய விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எளிதில் முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல என்ற அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவதன் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறப்பான வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமாக நடந்து கொண்டு இருந்த சில வேலைகள்ல நல்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கான்ட்ராக்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வங்கி லோன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். கட்டிட தொழிலாளர்களுக்கு கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம்.
குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமும் இருக்கும். சில வேலைகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க நடைபெறும். தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சுணக்க நிலையும் மாறும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள்ல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை வலுவாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மாமன் வழி தரப்புல இருந்து நிதி உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் பழுது தொடர்பாக செலவுகளும் ஏற்படலாம். மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். இப்பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகளை சரியான போக்கில செய்து முடிக்கவும் செய்வீங்க. செயல்களும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிகள் அதிகமாக இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவும் காணப்படும். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் கிட்ட நீங்க கராராக இன்று நடந்து கொள்ளவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கின் காரணமாக இன்று அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பொறுப்புகளும் செலவுகளும் என்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன அழுத்தத்திற்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். சற்று அமைதியுடன் இருந்து விடுவதே நல்லது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டு விடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக நடந்து குடும்ப விவகாரங்களை சரி செய்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் கோணாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே வீணான சர்ச்சை பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதிய பாதைகளும் தென்படலாம். பணமும் கையில இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம்.
இன்று உற்சாகம் நிறைந்தும் காணப்படுவீங்க. தொழில்ல அடுத்தடுத்த நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில சகோதரர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பருவகால நோய்கள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அரசு துறையில இருக்கிறவங்க பொறுமைக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். யாரிடத்திலும் என்று கடிந்து பேசிவிடவும் வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மருத்துவம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உண்டாகும். நட்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுக்கான இலக்குகளும் பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில இருந்து விடுபடவும் செய்யலாம். மனதும் லேசாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். அதிக பொறுப்புகளை கையாள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தி தருவதும் நல்லது தாங்க. இதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆன்மீக விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோள்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணியாளர்களுடைய பற்றாக்குறையினால கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்குங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மன சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழிற்சாலைகள்ல மின்சார தடையினால உற்பத்தி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையின்றி வரன்கள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல திருமண ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் நீங்க ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று ஒரு சில வேலைகளுக்காக நீங்களே முன்னின்று செய்ய வேண்டியதும் இருக்கும். இதுல நீங்க பரபரப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். அவர்களிடத்துல கடிந்து கொள்ளாமல் அனுசரித்து பேசிவிடுவதே நல்லது. முயற்சிகள் மற்றும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். துணிச்சலுடன் சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடனும் அல்லது உத்தியோகத்துல அதிகாரிகளுடனும் பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. யாருடைய குறைகளையும் இப்பொழுது அதிகப்படியாக சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய கூட்டாளிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கான மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய வெளிப்படையான குணத்தின் காரணமாக பலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆன்மீக செயல்பாடுகளுக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன அமைதியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இதற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகளிலும் திருப்தியாகவும் உணர்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இத்தகைய உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. நஷ்டங்கள் ஏற்படாமல் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணினி துறையில இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்றவும் செய்வாங்க. நிலம் வாங்கி விற்பதில் லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் அதிகரிக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பழைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை எளிமையாக படிக்கவும் செய்வாங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அனைத்து செயல்களையுமே குறித்த நேரத்துல வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதுமையான கருத்துக்களின் மூலம் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சிறந்த முறையில தொடர்பு கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன வலிமையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு லாபமும் உண்டாகும். அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். மனைவியினுடைய ஒத்துழைப்பினால தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு வியாபாரத்துல வேகத்தையும் காட்டுவீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பழைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வலுவான திறமையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கான இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில கடினமான பணிகளையும் எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திருமணம் தொடர்பான காரியங்களை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் மீண்டும் திரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம். உதவிகள் செய்வதன் மூலம் உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்ல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சமாளித்து விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அடுத்தடுத்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். மன மகிழ்ச்சியும் உண்டாகும்.
குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேச்சுக்கள்ல கண்ணியத்தை மட்டும் கடைபிடிப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் வேலைகள்ல மேன்மையும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் வந்து சேரும். ஆரோக்கியத்தில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எளிமையாகவும் உணர்வீங்க. நீங்க எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க. ஆனாலும் இதனை எல்லாமே சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. சற்று பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல பங்கு கொள்வதன் மூலம் நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தையும் நட்பான உணர்வுகளையும் மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருந்து வேலைகள் செய்வதும் நல்லது. அரசு வேலையில ஏதாவது தவறான குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியை இழக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளும் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை துவக்கவும் செய்யலாம். எதிர்பார்த்து இருந்த லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கைக்கு வந்து சேரும். பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிரிகளும் புதியதாக முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகளை நீங்க இது சம்பந்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுய லாபங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல் தொடர்பான நபர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்து இருந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பாக விருதும் கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தையும் கழிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்களும் நிறைவேறும். கலைப்பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல திருப்திகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. திறமையாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பு வயப்பட்ட நிலையிலும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. பெண்களுக்கு புதிய தோழிகள் இப்பொழுது கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்கள் பாதியில நிறுத்திய கல்வியை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க. பண நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது உங்களை அறியாமலேயே ஒருவிதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படவும் செய்வீங்க. சிலருக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவீங்க. சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சனங்களையும் தாண்டி சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சில ராஜதந்திரமான செயல்பாடுகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில சர்ச்சைகளையும் சமாளித்து வெற்றி பெறவும் செய்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. பணியிடத்துல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாணவர்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல வேலைகளை முடிப்பதுல சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சமாதானமான போக்கும் காணப்படும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனை விற்பனையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.